6ஆம் நாள் மாலை திருவிழா. ஒரு முக்கியமான வாகனம், வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள். முருகனுக்கு எப்படி தகர் அல்லது ஆட்டுக்கடா ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு நல்லூர் கந்தன் மகோற்சவத்தினுடைய 6ஆம் நாள் மாலை திருவிழா. இந்த நாளில் நிகழக்கூடிய முக்கியமான விஷயங்களை ஒவ்வொரு நாள்லையும் தருவது போல இந்த நாள்லையும் கொண்டு வரோம். நேற்றைய நாளில் ஒவ்வொரு நாள்லையும் வித்தியாசமான சாத்துப்படி, நேற்றைய நாளில் வந்துடக்கூடிய சாத்துப்படி தொடர்பில் நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அது தொடர்பில் பல பேர் பல்வேறுபட்ட கருத்துக்கள் மூலமாகவும் அதே மாதிரி தான் தொலைபேசி மூலமாக நிறைய பேர் சொன்னீங்க. எல்லாருக்குமே நன்றி. வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தொடர்பெல்லாம் இந்த காணொலியில் சுவாரஸ்யமாக நாங்கள் பேசலாம். நல்லூர் தொடர்பில் சிறப்பான விஷயம் இருக்குது. அது மாத்திரமல்ல, இன்றைய நாளில் இன்னும் ஒரு முக்கியமான வாகன மாற்றம். 3ஆம் திருவிழா வரையும் இருந்திருக்கக்கூடிய வெள்ளி மயிலும் வெள்ளி அன்னமும் மாறியது. அதுக்கு பிறகு வண்ண மயில் வந்தது, அதே போல வண்ண அன்னம் வந்தது. இன்றைய நாளில் நிகழக்கூடிய அந்த வாகன மாற்றம் என்பது இன்னும் கம்பீரத்தை கொடுக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளையும் நிறமாற்றம் என்பதும் சுவாமிக்கு செய்யக்கூடிய சாத்துப்பள்ளிருந்து எல்லா விஷயத்துக்குமே இருக்கும். ஏராளமான கடைகள் இந்த பக்கமாக இருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான விஷயங்களோடு அங்கே திருவாசகம், மறுபக்கம் கந்தர் அனுபூதி தெளிவான தமிழிலே பிரசன்னாக்குர்களுடைய குரலில் வரப்போகிறது. எல்லாவற்றையும் சேர்த்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். இப்போ நல்லூர் அப்படியே கண்டு பாருங்க. மாலை 5 மணியை தாண்டிடக்கூடிய ஒரு நேரம். வசந்த மண்டப பூசை எல்லாமே முடிந்து சுவாமி எழுந்து கொடித்தம்மன் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நடக்கக்கூடிய வழிபாடுகள் ஏராளமானவர்கள், வார இறுதிகள் விடுமுறை என்ற அடிப்படையில் மிக அதிகளவானவர்களை இந்த கோயில் வீதி எல்லாமே பார்க்கக்கூடியமாக இருக்குது. இந்த வெயில் ஒரு மெல்லிய வெயிலாக இருந்தாலும் கூட இந்த மாலை பொழுதை இன்னுமே ரம்மியமாக்குறது. அழகனுடைய இந்த நாளுக்குரிய மகோற்சவம். ஏராளமான காவல்துறையினர் ஒவ்வொரு இடங்கள்லேயும் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாலை பின்னொழியில் ஒவ்வொரு கோபுரங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. ரம்மியமான அந்த காட்சியோடு சேர்த்து இன்று நாளடக்கூடிய திருவிழாவினுடைய முக்கியமான விஷயங்கள் முன்னுக்கு நிறைய பேர் இப்பயே வழிபாடுகள், இணைய விஷயங்கள் தனியாக நான் நேற்று நாள் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கு நாளைக்கெல்லாம் எதிர்பார்க்கலாம். அதை விட இந்த பாடசாலை விடுமுறைகள் இருக்கிறபடியால் இன்னும் அதிகமானவர்கள் தென்னிலங்கை பகுதியிலிருந்து முருகனை தேடி வருவார்கள். எல்லா விஷயங்களையும் சேர்த்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்து பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் தொடர்ந்து பதிவிடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு வரும். ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு நிறத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவது போல இன்றைய நாளில் ஊதா நிறத்துக்கு தான் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சுவாமிக்குரிய சாத்துப்படி சரி, சிவாச்சாரியார்களுடைய வேட்டி, சுவாமியினுடைய குடை, இதற்கு மேலதிகமாக இன்றைய நாளில் நாதஸ்வர கலைஞர்கள் கூட இந்த நிறத்தை ஒத்துறக்கூடியதை அணிந்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சிறப்பான வாகனத்திலே தான் முருகப்பெருமான் இந்த நாளில் விளம்பரப்படுகிறார். இதுக்கு கூட புராணங்களிலே வெவ்வேறுபட்ட இடங்களிலே நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லப்படுகிறது. முன்னுக்கு எம்பெருமானுடைய கட்டிய கோல் வர தங்கன்றத்தில் தனியாக அது ஜொலிக்கிறது. வேல்பெருமான் எழுந்து வருகிறார். வள்ளி தெய்வானையர் தனியராக இன்னும் ஒரு வாகனத்திலே எழுந்து வரப்போகிறார்கள். தகர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆட்டுக்கடா வாகனம் குறிப்பாக சில இடங்களிலே வைரவருக்குரிய பிரதான வாகனமாக கொள்ளப்பட்டாலும் முருகன், சூரன் போர் இப்படியான விஷயங்களுக்கு வருகிற போது இந்த தகர் என்பதை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த ஆட்டுக்கடா வாகனம் பயன்படுத்தப்படுகிறது. இத்தொடர்பிலான சிறப்பான விஷயங்கள், இதேன் இப்படி மரபுக்குள்ளே வந்தது, முருக வழிபாட்டில் எப்படி முக்கியத்துவம் பெறுகிறது என்பது தொடர்பிலே இன்று நாளில் செந்தமிழ் சொல்லருவி லலிசன் அவர்கள் ஒவ்வொரு நாளிலையும் இந்த கோயில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், வாகனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லி ஏராளமானவற்றை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரண்மனைக்குள்ளே இருந்து அரசன்றதில்
ஒவ்வொரு நாளும் சொல்கிற விஷயம்தான். பின்னுக்கு நடராஜ பெருமானுடைய தீவிர படம் இருக்கிறது. யாகம் நோக்கி முருகப்பெருமான் இந்த ஆட்டுக்கடா வாகனத்தில் எழுந்து வருகிற அந்த கம்பீரமான காட்சி. உள்ளுக்கு வசந்த மண்டப பூசை, அதுக்கு பிறகு கொடித்தம்ப பூசை, பிறகு யாகசாலை நோக்கி எழுந்து வருகிற இந்த காட்சி ஆட்டுக்கடா வாகனத்தில் வித்தியாசமான ரம்மியமான வழிபடுவதற்கு உகந்த இன்னும் ஒரு ரூபமாகத்தான் முருகனை இப்போது நாங்கள் பார்க்கிறோம். யாகசாலை நோக்கி முருகன் கம்பீரமாக புறப்பட்டு போகிறார். வள்ளி தெய்வானத்தினராக தடர் எனப்படுகிற இந்த ஆட்டுக்கடா வாகனத்தில் இன்றைய நாள் இருக்கிறார். இதில் யாக பூசை முடிஞ்சதுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய பிரதானமான விஷயம், இந்த நேரம் தவறாத காலம் தவறாத பூசை வழிபாடுகள் என்றால் யாரும் இல்லை என்றே சொல்ல மாட்டார்கள். இந்த போகிற நேரமே எவ்வளவு பெரிய கூட்டம் ஒன்று கந்தனுடைய வருகைக்காக வழிபாட்டுக்காக இந்த இடத்துல காத்திருக்கிறது என்பதும் தனித்துவமான ஒரு விடயமாக இருக்கிறது. நேரம் தவறாத அந்த விஷயம். உள்ள பூசையெல்லாம் முடித்து இப்போது வெளியே எழுந்துள்ளப் போகிறார். நாவல் நிறம் இந்த நாளில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தேன். மங்கள வாத்திய இசை முன்னே வர முருகன் பின்னே வருவார். ஆதவனை கண்ட பனி போல முருகனை கன்றக்கூடிய வினைகள் எல்லாம் தீரும் என்பது காத்திருக்கிற இவ்வளவு பக்தர்களுடைய பெரிய நம்பிக்கை.
காரணமில்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் நிகழ்வதில்லை. இவ்வளவு பேரும் முருகனை தேடி நாடி இங்கே வந்திருக்கிறார்கள் என்றால் அந்த வழிபாட்டினுடைய தத்துவ சிறப்பும் அவர் கொடுக்கிற அருள்சுரப்பும் தான் இங்கே பிரதானமாக சொல்லியாக வேண்டும். மாலை மயங்குகிற வேளை மெல்லிய சூரியொளியினுடைய பின்னணியோடு வேல்பெருமான் தனியாகவும் வள்ளி தெய்வானை தனியாகவும் எழுந்து வருகிற அந்த அழகான காட்சி ஏராளமானவர்கள் மண்டபப்படி வச்சு வரவேற்று வழிபடுவதற்காக வெளி வீதியில் காத்திருக்கிறார்கள். இந்த இடம்தான் இனிய தமிழையும் முருகனையும் பாடி இசையால் வழிபடுவதற்கு உகந்த இடம். கந்தர் அனுபூதி செந்தமிழில் சிறப்பாக பொருளோடு இசையோடு தரக்கூடிய அந்த பாங்கு என்பது பிரசன்னா குருக்களுக்கு தனித்துவமானது. எழுந்து நிற்கிற கோபுரம் போல் இசையால் தமிழால் கந்தன் புகழ் பாடுவதால் அவரும் இன்னும் உயரத்தில் இருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். என்னால் ஏராளமானவர்கள் இந்த நாளுக்காகவும் இந்த கந்தர் அனுபூதிக்காகவும் காத்திருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் மிக சிறப்பாக அதை எடுத்து எம்புகிறது. உள்ளே இருந்து அவர்கள் புறப்பட்டு இந்த வாயிலாலை வந்துதான் கந்தன் புகழை பாடி செல்வார்கள் என்பது இன்னும் ஒரு சிறப்பு. முன்னே தீபங்கள் ஏனைய விஷயங்கள் எல்லாமே வர பக்தர்கள் பெருங்கூட்டம் அவனை சூழ்ந்து நிற்க இப்போது இந்த நல்லிசை கேட்டு நயப்புறுவதற்காக கந்தன் தன் தேவியர் இருவரோடு இந்த வீதி நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். சுடுவாய் நெடுவேதனை சூழ்படவே விடுவாய் விடுவாய் வினையாகலுமே கடுவாய் மனமே 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 கதிகள் கரவாடிடுவாய் வடிவேல் நிறைந்தாய் வேல் வடிவேல் கந்தவேல் நல்லை கந்த பெருமானுடைய திருவடிகளை பற்றிக்கொள் கந்த பெருமானுடைய திருவடிகளை பற்றிக்கொள் கரவாடு
பெருமானிடம் நல்ல கந்த பெருமானிடம் கதிகேளுங்கள் வடிவேலிடம் கதிகேளுங்கள் நமது சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் என்று சொல்லப்படுகின்ற முன்வினை பலன்களை அழித்து ஒழித்து வைக்க வல்லவன் கந்த பெருமானே நமது கர்ம வினைகளை அழித்து ஒழித்து நம்மை காப்பது கந்த பெருமானே ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் என்று சொல்லப்படுகின்ற நமது கர்மா முன் ஜென்மத்திலே நாம் செய்த வினை பயன்களான கர்மாக்களை தொலைத்து நமக்கு நல்ல கதி தர வல்லது நல்லை கந்த பெருமானுடைய திருவடிகளே என்பதை மறவாது சந்தேகிக்காது கந்த பெருமானிடம் கதிகேளுங்கள் நண்பர்களே கெடுவாய் மனநே இந்த மனமானது ஐம்புலன்களாலும் நல்லதை பார்க்கவே ஐம்புலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன நல்லதை பார்க்க கண்கள் கந்த பெருமானுடைய பேரழகை காணவே கண்கள் கந்த பெருமானுடைய புகழை காணவே இந்தாய் கந்த பெருமானுடைய புகழ் பாடலை கேட்கவே கவி என்று நினைந்து கதிகேளுங்கள் நல்லதையே நினையுங்கள் நல்லூர் கந்த பெருமான் அன்பர்கள் பெரியவன் கந்த பெருமான் முன்பினை அறுத்து நம்மை காப்பார் கெடுவாய் மனநே கவிய ஜரவாய் வலியே இறைவாய் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை சூழ்வளவே விடுவாய் விடுவாய் நினையாவையுமே முன்னே முருகன் நகர்ந்து செல்ல பின்னாக ஏராளமான பஜனைகள் இதில் வருகிறது. வயது வேறுபாடுகளை தாண்டி வழிபடுவதற்கு நிறைய விஷயங்களை நிறைய வழிகளை இந்த மதம் கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே வருகிறார்கள். இந்த நாளிலும் சிவகுரு ஆதீனம் அவர்களுடைய பஜனை சிறுவர்களை வைத்துக் கொண்டு செய்வது, அதுக்கு பின்னால் இந்த நாளினுடைய சிறப்புகள் வாகனத்தினுடைய சிறப்புகள் என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள் தொடர்பிலே செந்தமிழ் சொல்லர் வி லலிசன் இணைந்து கொள்கிறார். நல்லை முருகப்பெருமானுடைய மீளா அடியவர்களே, இன்றைக்கு நாள் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற சூழல். உஷாந்தன் வியூவினூடாக எல்லா காட்சிகளையும் பார்த்து ரசித்து மனம் மகிழ்ந்து பக்தி வயப்பட்டு முருகனை தரிசிக்கின்ற பேருற்றிருக்கிறீர்கள். மனதிற்கு உபதேசம் செய்கிற கந்தர் அனுபூதி பாடலையும் கேட்டீர்கள். இந்த சூழலிலே தான் இன்றைக்கு முருகப்பெருமான் நாவல் நிறத்திற்கு ஊதா நிறத்திற்கு முதன்மை கொடுத்து மாலை ஊதா நிறம், குடைகள் ஊதா நிறம், குருக்கள்மார் ஊதா நிற வேட்டி, அதனோடு இன்றைக்கு பார்த்து நாதஸ்வர கலைஞர்களும் ஊதா நிறத்திலே தங்களுடைய வேட்டியை அணிந்தவர்களாக வருகை தந்த காட்சி அதுவும் அழகாக இருக்கிறது. அலங்கார கந்தன் அல்லவா. இன்றைக்கு முருகப்பெருமான் தகர் எனப்படுகிற ஆட்டுக்கடா வாகனத்திலே எழுந்தருளிய காட்சியை பார்த்தோம். முருகனுக்கு எப்படி தகர் அல்லது ஆட்டுக்கடா அல்லது மேஷம் வாகனமாகியது என்பதற்கு கந்தபுராணம் சொல்கிற ஒரு செய்தி இருக்கிறது. நாரத முனிவர் ஒரு யாகம் செய்கிறார். அந்த யாகத்திலே இருந்து யாராலும் கட்டுப்படுத்த முடியாத தகர் ஆட்டுக்கடா ஒன்று வெளிவருகிறார்.
அந்த ஆட்டுக்கடா பல கொடுமைகளை செய்கிறது, நல்லவர்களை வருத்துகிறது. முருகப்பெருமான் தன்னுடைய தளபதியை ஏவுகிறார். முருகப்பெருமானுடைய தளபதி யார்? அவர்தான் வீரபாகு தேவர். வீரபாகு தேவர் என்றால், பாகு என்றால் தோள். சில காலங்களுக்கு முன்னர் ஒரு திரைப்படம் கூட வந்தது, பாகுபலி. பாகு என்றால் தோள், பலி என்றால் பலமுடையவன். தோள் பலமுடையவன் என்பதால் தான் அந்த படத்திற்கு கூட பாகுபலி என்று பெயர் வைத்தார்கள். மாபலமுடையவன் என்றால் மாபலி. அதே போல வீரபாகு தேவர், வீரம் பொருந்திய தோள்களை உடைய தேவர். வீரபாகு தேவர் சென்றார், ஆட்டுக்கடாவை பிடித்தார், இழுத்துச் சென்றார், முருகப்பெருமானிடம் கொடுத்தார். முருகப்பெருமானுக்கு ஆட்டுக்கடா முன்னாலே சரணடைந்து முருகப்பெருமானுடைய வாகனமாகியது. முருகன் யாரையும் அழிப்பது கிடையாது, சைவ சித்தாந்தமே அதுதானே. தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றாள் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர். அந்த வகையில் தான் ஆட்டுக்கடா வாகனமாகியது. அதை நினைவுறுத்தும் வகையில் இன்றைக்கு ஆட்டுக்கடா வாகனத்திலே எம்பெருமான் எழுந்தருளி வந்த அருள் காட்சியை தரிசித்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய திருவிழாவை பார்த்த ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு ஏற்படுகிறது. இந்த மகிழ்ச்சியோடு நானும் விடைபெறுகிறேன். நல்லூரான் திருவருள் நானிலமெங்கும் பரவட்டும். அலங்காரா நல்லூரா.